அரசியல்வாதி விஜய்க்கு அவருக்கு எதிராக பேசுறேன் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளையும் அவங்களோட பெற்றோர்களையும் எந்த அளவுக்கு தலைவரவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா இதுல அந்த கட்டி பிடிச்சி அப்படின்ற இடத்துல போட்ட மியூட் இருக்கு இல்லையா, அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லிப்கிஸ் கொடுக்கறது அனுமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிற இதெல்லாம் அனுமதிக்கிற இந்த அந்த பெட்ரோல். ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி இது வந்து நியூஸில் நான் பார்த்தப்பையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வெளில வருது, நியூஸ் சேனல் பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு எடிட் நடந்திருக்கு, நல்லா தெரியுது. நான் என்ன நினச்சேன், ஏதோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, மேபி இவங்களே ஏதாவது தமிழக டிவிக்கு சைடும் ஏதோ கட் பண்ணி ஏதோ வேணும்ட்டு அவங்கள இது பண்ணுறதுக்காக போட்டுட்டாங்களோன்னு நினச்சி நானும் பார்க்குறேன். அப்புறமா சில பேர்லாம் சொல்கிறப்ப தெரியுது அவர் உண்மையிலே பேசினதை சில பேர் எடுத்து காட்டினாங்க. அதில் வந்து அவர் என்ன சொன்னால், இதேமாரி கட்டி பிடிச்சி லிப்கிஸ் கொடுக்குறத அனுமதிக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் வந்து வேறு தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக எனக்கு டவுட் ஆகிட்டு. என்னடா இது மாதிரிலாம் நம்ம நியூஸில் பார்க்கவே இல்லை, இவங்க யார் இதுமாரி? ஏன்னா ஏஐ வந்ததுனால எது நம்புறதுன்னு தெரியலன்ட்டு ஒரு பயம். அதனால் நான் நம்பலை. நான் ஆக்சுவலி இது மாதிரி பேசியிருப்பாரு, இப்படிலாம் ஒரு முட்டாள் தான் பேசுவாங்க நம்ம பப்ளிக்கில் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா. நான் சரின்ட்டு போய் அப்புறமா தான் ஒரு இதில் பார்க்குறேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே அவரோட ஓன் சேனலில் சொல்கிறார். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, வேல்முருகன் டி சம்திங். அந்த சேனலில் அவரே அப்லோட் பண்ணியிருக்காரு அவர் பேசின வீடியோ, அந்த சேலத்தில் பேசின வீடியோ. அந்த ஃபுல் வீடியோவில் அவர் பேசினது ஃபுல்லாக வித்தவுட் கட் இருக்குது. அப்படி தான் பேசியிருக்காரு அவர். இன்னும் இருக்கா? இன்னுமே இருக்கு, ரிமூவ் பண்ணலை. ஆனால் நியூஸ் சேனலில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் லிப்கிஸ் கொடுத்தாங்க நான் இங்கே சொன்னேன். நீங்கள் பேசின வீடியோவை நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதுலேயே இருக்குது. இப்படியே சொல்லியிருக்காரு. லிப்கிஸ் கொடுக்குற யார் அதை தான் கேட்குறாங்க. எல்லா சேனல்லையும் இந்த போய் பேசுகிறாங்களே இன்டர்வியூவில், அவங்க கேட்குறாங்க எந்த நீங்கள் எல்லா இதுவும் வீடியோவும் இருக்குது அவைலபிள், அவர் ப்ரைஸ் கொடுத்தது எந்த பொண்ணா அவர் கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணாருன்னு நீங்கள் வந்து வீடியோ ஆதாரம் காட்டுங்க. பைத்தியம் மாதிரி பேச வேண்டியதான் வாய்க்கு வந்தது. எங்கே கொடுத்தா அதுக்கு அடுத்தது ஒரு வேர்ட் சொன்னார், ஒரு லைன், அது நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அவ்வளோ தப்பாக அது சொல்லியிருக்காரு. இந்த இதுக்கு நீங்கள் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்க விஜய் இது பண்ணுறது இல்லை, அங்கே வந்திருக்காங்களா அவங்கள பண்ணுற மாதிரி இருக்குல்ல.